வணக்கம் வாரியர்ஸ். இன்னைக்கு நமக்கு டே 9 ரெக்கவரி டே. ஸோ அதனால் ஒரு கார்டியோ ஒன்று பிளான் பண்ணி எக்ஸ்ட்ராவாக சன்ஸ்க்ரீன்லாம் பூசிக்கின்னு தேவையான பொருளை எடுத்துகிட்டு மிதிவண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். ஸோ நம்ம பிளான் இன்றைக்கி வந்து இங்கே பக்கத்தில் இருக்க இந்த சைனா பார்க் போகிறது தான். அது கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் இங்கேருந்து. நான் அவ்வளோவா சைக்கிளிங் பண்ணது கிடையாது, பக்கத்தில் தான் போவேன். ஆனால் இந்த வாட்டி ரொம்ப தூரன்றதால நமக்கு முடியல. சைக்கிள் வேறு காற்றடிக்க நான் மறந்துட்டேன். நேற்றே பிளான் பண்ணேன், ஆனால் மறந்துட்டேன். காற்று வேறு இல்லை. அது இல்லாமல் போனதால் ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு. அப்புறம் முடியவே முடியலை. வெயில் வேறு ரொம்ப அதிகமாக இருந்தது. அதை சமாளித்து அங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபைனலாக வந்து இந்த இடத்துல ரீச் ஆகிட்டேன். நல்ல இடம், சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் 1 hour 20 minutes வந்து ரீச் ஆகிட்டேன். பட் நிறைய பேர் இன்னும் சீக்கிரம் வருவீங்க. அப்புறம் ஒரு வழியாக எங்கள் பக்கத்தில் இருக்கவர்கிட்ட ஏதோ எனக்கு தெரிஞ்ச பாஷையில் பேசி ஒரு சைக்கிளை காத்தடிக்கிற மிஷினை வாங்கி காத்தடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே காத்தடிச்சிட்டு எனக்கு காத்தடிக்கணும் இல்லையா? ஸோ நான் ஒரு சில பம்ப்ஸ் எல்லாம் போட்டேன், ஃப்ளோர் ப்ரெஸ் எல்லாம் போட்டு அப்படியே பக்கத்தில் போயிட்டு கடலில் வந்து சிப்பி பொறுக்குனேன். நல்லா இருந்தது. அலைகள்லாம் பெருசாக இங்கே பார்க்க முடியாது. அப்புறம் இந்த இதெல்லாம் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் எல்லாத்தையும் எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் சன்செட் அழகாக உட்காந்து ரசிச்சுட்டே இருந்தேன் ரொம்ப நேரமாக. அதுக்கப்புறம் எனக்கும் எனர்ஜி இல்லை, ஸோ ஃபோனுக்கும் எனர்ஜி இல்லை. 2 பேரும் எனர்ஜி அங்கேயே ஏற்றிக்கிட்டு கிளம்பிட்டேன். ஸோ கிளம்பும் போதே பார்த்தேன் சன்செட் வந்து ஒரு 6:40க்கு முடியும்ன்ட்டு. ஸோ அதனால் ரொம்ப சீக்கிரமாகவே கிளம்பிட்டேன். ஏன்னா என்னோடய சைக்கிளில் வந்து ரெஃப்ளெக்டர்லாம் இல்லை. ஸோ அது சேஃபும் இல்லை இந்த மாதிரி ரோட்டில் ஓட்டுறது. அதனாலேயே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சக்கோட்டுக்கு மேலேயே தான் ஓட்டு வந்தேன். கோதாவரி கோட்டை தாண்டாதரின்ற மாதிரி. எனக்கு ரொம்ப பயமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் வர வழியில் ஒரு கடையில் இந்த இழந்த படத்தை பார்த்தேன். என்கிட்ட அந்த சேஞ்சை கொடுத்து அவன்கிட்ட இதை பேசி வாங்கிட்டு எனக்கான ரீசார்ஜை போட்டு நான் வந்து மறுபடியும் கிளம்பிட்டேன் அங்கேருந்து. ஒரு நல்ல ரைடாக இருந்தது. ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு கார்டியோன்னு சொல்லலாம். ஆனால் ரொம்ப பெரிய கார்டியோ, செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. ஒரு ரூமுக்கு வந்து ரீச் ஆகிட்டேன். கிட்டத்தட்ட வந்து அகெயின் 13 கிலோமீட்டரு. ஸோ அப் அண்ட் டவுன் மஜாவாக இருந்துச்சு.